ஒரு பெரிய தொகுப்பு மேடையில் கொடுத்தாங்க. அர்த்தம்ல இந்து மதம் பேசி, இந்து மதம் சொன்னா மேல நம்ம எல்லாருக்கும் கோபம் இருக்குது. அந்த இந்து மதம் தூக்கிடுங்க. அந்த வார்த்தை எடுத்துட்டீங்கன்னா, ஒரு மனிதன் வாழ்வாங்கு வாழ்ந்து தெய்வ நிலை அடைவதற்கு எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிற மொத்த சாரத்தையும் அந்த மனிதன் அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறான். 1000 ரூபாய் தொகுத்து கொடுத்துருக்கான் பையன், தயவு செய்து வாங்கிப்பேன், வேற எந்த புத்தகம் வாங்காதீங்க. அந்த அர்த்தம் இந்து மதம் அந்த புத்தகத்தை மட்டும் ஒரு வாழ்க்கை ஒரே ஒரு வாங்கி படிங்க. என் வீடு, என் வாசல், என் தோட்டம், எனக்கு வரும் கூட்டம் என்று நினைப்பவர்கள் எல்லாம் மடையர்கள். நீ ஏறுகிறாய் என்றால் அவன் ஏற்றிவிட்டு வேடிக்கை பார்க்கிறான் என்ற அர்த்தம். நீ இறங்குகிறாய் என்றால் உன்னை சிந்திக்க வைக்கிறான் என்ற அர்த்தம். உனது பெருமை கடவுளின் மகிமை, உனது சிறுமை கடவுள் உனக்கு தரும் அடக்கம். எப்போது நீ நினைத்தது நடக்கவில்லையோ அப்போது உனக்கு மேலே ஒன்று வேலை செய்கிறது என்ற அர்த்தம். அதற்கு பெயர்தான் விதி. வீரன் வெற்றி பெற்றால் வீரத்தால் விளைந்தது, கோழை தோல்வியுற்றால் கோழைத்தனத்தால் வந்தது. வீரன் தோல்வியுற்றாலோ கோடை வெற்றி பெற்றாலோ விதியின் பிரவாகம். எடுத்து வைக்கிற அடியெல்லாம் வழுக்குது, என்ன செய்வது? நின்று விடு, முடிவை கடவுளத்திலே விட்டுவிடு. அவன் மீது நம்பிக்கை இல்லை என்றால் காலத்திடம் விட்டுவிடு. நடுக்கடலில் தத்தளிக்கும் ஆளே இல்லாத படகு கூட என்றோ ஒரு நாள் ஏதோ ஒரு கரையை போய் சேரும். கடவுளே இல்லை என்று வாதிடுவோரும் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்றும் இறைவன் ஏன் விதித்திருக்கிறான்? தங்களது கொள்கைகள் தங்கள் கண் முன்னாலேயே தோல்வியடைந்து கொண்டு நொந்து போக வேண்டும் என்றுதான். உண்மையான பக்தியுள்ள சிலருக்கு நீண்ட ஆயுளை ஏன் கொடுத்திருக்கிறான்? தங்களது பக்தி நியாயமானதே என்று அவர்களும் மற்றவர்களும் உணர வேண்டும் என்றுதான். வந்தவனையும் வருகின்ற வல்வனையும் கந்தன் என்று சொல்ல கலங்கும். ஆனால் செய்தவனையும் செய்கின்ற தீவனையும் ஓர் எதிரொலியை காட்டாமல் மறையா. நீ விதைத்த வினைகளை நீயே அறுவடை செய்த பின்னால் தான் அந்த நிலத்திலே வேறு பயிர்களை பயிரிட முடியும். ஆசைகள் அற்ற இடத்தில் குற்றங்கள் அற்று போகின்றன. குற்றங்களும் பயங்களும் அற்று போய்விட்டால் மனிதனுக்கு அனுபவங்கள் இல்லாமல் போயிடுகிறது. அனுபவங்கள் இல்லை என்றால் நன்மை தீமை உணர முடியாது. தவறுகளின் மூலமே மனிதன் உண்மையை உணர வேண்டும் என்பதற்காக இறைவன் ஆசையை தூண்டி விடுகிறான். நம்மிடம் ஏதுமில்லை என்று நினைப்பது ஞானம், நம்மை தவிர ஏதுமில்லை என்று நினைப்பது ஆணவம். ஞானம் பணிந்து பணிந்து வெற்றி மேல் வெற்றி குவிக்கிறது, ஆணவம் நிமிர்ந்து நின்று அடிவாங்குகிறது. உன் வாழ்க்கை பூஜ்யத்தில் ஆரம்பமாகிறது. அந்த பூஜ்யத்துக்கு முன்பக்கம் நம்பர் விழுந்தால் அது இறைவன் பரிசு, நம்பர் பின்பக்கம் விழுந்தால் அவன் சோதனை. மேடும் பள்ளமுமாக வாழ்க்கை மாறி மாறி வந்தால் உனக்கு பெரிய வீழ்ச்சி இல்லை. ஒரேடியாக உச்சிக்கு போய்விட்டால் அடுத்து பயங்கர சரிவு காத்திருக்கும். வீழ்ச்சியில் கலக்கமோ எழுச்சியில் மயக்கமோ கொள்ளாதே. ஆசைகள் 3 விதம்: மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. மண்ணாசை வளர்ந்துவிட்டால் கொலை விழுகிறது, பெண்ணாசை வளர்ந்து விட்டால் பாவம் நிகழ்கிறது, பொன்னாசை வளர்ந்து விட்டால் களவு நடக்கிறது. இந்த 3இல் ஓராசை கூட இல்லாதவன் மிக குறைவு. எனவே இதை கடந்து பற்றற்று வாழ்வதே உயர்ந்த வாழ்க்கை. பற்றற்று வாழ்வதென்றால் அனைத்தும் திறந்துவிட்டு ஓடிப்போய் சன்னியாசி ஆவதல்ல. இருப்பது போரும், வருவது வரட்டும், போவது போகட்டும், மிஞ்சுவது மிஞ்சட்டும் என்று சலனங்களுக்கு ஆட்படாமல் இருப்பதே பற்றற்ற வாழ்க்கை. அடகில்லாத உருவங்களை ஒதுக்காதீர்கள், அதற்குள்ளே ஆன்மா தவித்துக் கொண்டிருக்கிறது. அழகான உருவங்களுக்கு ஏங்காதீர்கள், அங்கே ஆணவம் தலை தூக்கி நிற்கிறது. பணக்காரன் வீட்டு படிக்கட்டில் ஏறாதீர்கள், அங்கே அவமானம் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. மேதைகளை உச்சி உணர போடாதீர்கள், அந்த மேதைத்தனம் அத்தோடு முடிந்து விடுகிறது. செல்வம் சேர்க்க தொழில் நடத்துபவன் கடனாளியாவது நடக்கக்கூடியதே. சுகத்துக்காக திருமணம் செய்து கொள்பவன் தொல்லைப்படுவதும் கண்கூடானதே. வசதிக்காக கார் வாங்குபவன் விபத்துக்குள்ளாவதும் தவிர்க்க முடியாதே. சுகம் தலையாக இருந்தால் துக்கம் வாளாக இருக்கிறது. தலையை பிடித்து தூக்கினால் வாலும் கூடவே வருகிறது. பகவான் தமிழருக்கு ஒரு கோவணத்தில் இருந்த நிம்மதி ஃபரூக் மன்னருக்கு பட்டு பீதாமரன் கிடைக்கவில்லை. காஞ்சி பெரியவருக்கு கால்நடையில் கிடைத்த நிம்மதி கடன்கார சினிமாக்காரனுக்கு கார் சவால் கிடைக்கவில்லை. காலுக்கு செருப்பு இல்லாதவர்கள் காலே இல்லாதவர்களை பார்த்து ஆறுதலடையுங்கள். தலைக்கு எண்ணெய் இல்லையே என்று வருத்தப்படுகிறவர்கள் தலைக்கு முடியே இல்லாதவர்களை பார்த்து ஆறுதலடையுங்கள். யானை மீது ஏறி கீழே விழுபவனை பார்த்து யானையை வேண்டாம் என்று முடிவு செய்யுங்கள். அடக்கமுடன் வாழும் குடும்ப தலைவன் அடக்கமின்றி வாடும் துறவியமனை மேலானவன். பொறுமையிலும் உயர்ந்த தவம் இல்லை, திருப்தியிலும் உயர்ந்த இன்பம் இல்லை, பேராசை மிஞ்சிய தீமை இல்லை, கருணையை மிஞ்சிய அறமில்லை, மன்னித்தலை விட பெரிய ஆயுதம் உலகில் எதுவுமே இல்லை. நன்றி.